இந்த கொஸ்டினை பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூர் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழில் வெளியிட்டுள்ளார். அவ்வதில் டேஸ் என அழைக்கப்படுகிறது பாரதி. அவர் குடும்பம் என்ன கேட்டால் அவங்க அப்பா பேர் தேவேந்திரநாத் தாகூர். அவங்க தெரியும், பார்த்துருப்போம். பிரம சமாஜுடைய முக்கியமான இதாக ராஜாராம் மோகன் ராய் பிறகு மிக முக்கியமாக எடுத்து சென்றது வெஸ்ட் பெங்கால் அவர் தான். சில தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர். இதில் என்ன கேட்டி அப்படின்னா, அவங்க குடும்பம் என்ன கேட்டி அப்படின்னா 2 இதழ்கள் நடத்துருக்கு. ஒன்று என்ன கேட்டால் பாரதி அப்படிங்கிற இதழையும், இன்னொன்று என்ன கேட்டால் சாதனா அப்படிங்கிற இதழும். 2 இதழ் ஆறால் தேவேந்திரநாத் தாகூர் குடும்பத்தால் நடத்தப்பட்ட இதழ்கள். தெரியல. இந்த பாரதி இதழ் 1877 தெரியல 1926 வரைக்கும் என்ன கேட்டால் அந்த இதில் நடத்தியிருக்காங்க. தெரியல, குடும்பத்தின் சார்பாக நடத்தப்பட்டது. சாதனா அப்படிங்கிற இதழையும் நடத்தியிருக்காங்க. தெரியல. அதுக்கடுத்து என்ன கேட்டால் புக்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை மட்டும் என்னென்னு போட்டு காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. 11th ஹிஸ்ட்ரி புக்கில் பாராமரித்து வேண்டு நவீன மனிதர், கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரசி, இளவயதில் கவிதைகளை தொடங்கி நோபல் பரிசு 1913 நோபல் பரிசு பெற்றவர், சர் என்ற பட்டத்தை திருப்பி அளித்தவர். தெரியல. அவர் குருதேவி என்று அழைக்கப்பட்டவர். 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர்.